பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் மறுபடியும் பயப்படுவதற்கு ஏற்ற விதத்திலே அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை. ஆண்டவர் பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆகவே எந்த பயமோ திகிலோ நம்மை மேற்கொள்ள முடியாதபடி அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றி ஆண்டவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் அடிமைகள் அல்ல, அப்பா என்று உரிமையாய் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் எப்பொழுதும் அப்பா பிதாவே என்று ஆண்டவரை கூப்பிட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். அதுதான் நம்முடைய மேன்மை. அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட்டு புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள சுதந்திரவாளிகளாயிருக்கிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடியினாலே நாம் அடிமை அல்ல என்பதை நாம் முதலாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்காக ஆண்டவர் தம்மை அடிமையின் கோலத்தை எடுத்து ஆண்டவர் தம்மை தாழ்த்தினார். அவர் ஒரு அடிமையைப் போல நமக்காக ஏழ்மை கோலத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வரவேண்டிய ஆக்கினையை, பாடுகளை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவதில்லை. அந்நியர் இனி நம்மை அடிமை கொள்ளுவதில்லை. காரணம், அந்த அடிமைத்தனத்தின் எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் நொறுக்கி போட்டார். அதற்கு மாறாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இனி அடிமைகள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
அந்நாளிலே அவன் கழுத்து நின்று அந்நாளிலே உன் கழுத்து நின்று அவனுடைய நுகத்தை நான் உடைத்து, அந்நாளிலே நான் அவனுடைய நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த சத்துரு உன் மேல் வைத்திருக்கிற அந்த நுகத்தடியை நான் உடைத்து போடுவேன். அது வியாதி என்கிற நுகமாய் இருக்கலாம், பயம் என்கிற நுகமாய் இருக்கலாம், தரித்திரம் என்கிற நுகமாய் இருக்கலாம், பலவிதமான இன்னல்கள், வெறுமை என்கிற பல நுகங்களை உன் மேலே போட்டிருக்கலாம். என்னை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகத்தை நான் அவன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன்னுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் நான் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடுத்து பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு சத்துரு நம்மேல் வைத்திருக்கிற நுகங்களை உடைத்து, கட்டுகளை அறுத்து, நம்மை விடுதலையாக்கி, நம்மை ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாய் எழுப்பி நிறுத்துகிறார். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறாய். நாம் சுதந்திரவாளி என்பதை நாம் எப்பொழுதும் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் அடிமை இல்லை, நாம் பிள்ளைகள் என்கிற உரிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஓடி வருவோம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஆண்டவர் அப்படியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்ததற்கு காரணம் ஜீவ காலமெல்லாம் நம்முடைய மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணும்படியாய் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவே இன்றைக்கு நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில் இன்னும் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்து நுகங்களை உடைத்து விடுதலையோடுமை துதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். முறிந்த ஆவி என்கிற அடிமைத்தனம், தரித்திரம் என்கிற அடிமைத்தனம், இல்லாமை என்கிற அடிமைத்தனம், குறைவு என்கிற அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம், பலவீனம் என்கிற அடிமைத்தனம், இன்னும் பலவிதமான அடிமைத்தன நுகங்கள் மனிதன் மேலே சத்துரு வைத்திருக்கிறான். அந்த நுகத்தடிகளை உடைக்கிறீர். இந்த காலை வேளையில கட்டுகளை அறுத்து விடுகிறேன். ஒவ்வொரு விடுதலையோடுமை மகிமைப்படுத்த உதவிச்சு நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.